வேதத்துல ஒரு மனுஷர் இருக்கார். இந்த கோபத்தினால அஃபெக்ட் ஆனவர். யாருன்னா மோசே. மோசே 40 வருஷம் எகிப்து அரண்மனையில வளர்க்கப்பட்டார். பார்வோனுடைய குமாரனா. அப்போ அவருடைய குணம் பார்த்தா அவ்வளவு கோப குணமா அவருக்கு இருக்கு. அவரால கோபத்தை அடக்கி வைக்க முடியல. அவருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துல அடிமைகளா இருக்காங்க. ஒரு எகிப்தியன் ஒரு அடிமையை அடிக்கும் போது பார்த்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மோசே கோபம் வந்துச்சு. நம்ம சொந்த ஜனங்களை இப்படி அடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த அடிச்சவனை அவர் என்ன பண்றாருன்னா கொன்று போட்டுறாரு. அதன் மூலமா அவரோட வாழ்க்கையில 40 வருஷம் வனாந்தரத்துல அலைந்து திரும்படி மாறி விடுகிறது. அவரோட வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறுது. ஹல்லேலூயா. கோபம் என்பது பாருங்க இவ்வளோ மோசமான செயல்களை செய்ய வைத்துவிடும். ஆனால் இந்த மோசே கர்த்தரிடத்துல இருந்து ஒரு பேரை பெற்றாரு, சாந்தமுள்ள மனுஷன் அப்படின்னு. எப்போனா 80 வயதுக்கு மேல ஆண்டவர் அவரோட வாழ்க்கையில அவரை சந்திச்சு அவரை அப்படி மாத்துறாரு. இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா எப்பேற்பட்ட கோபக்காரா நீங்க இருந்தாலும் நீங்க யாரா மாறுவீங்கன்னா சாந்த குணம் உள்ளவரா நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா.